வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. மேக்ஸ் சொல்யூஷன் புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபிசிக்ஸ் புக்கெல்லாம், இது இங்கிலீஷு இதெல்லாம் கிடக்குதுங்க. சரி, ஓகே. மேக்ஸினுடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தாங்க இருக்குது. தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலியமாக வெளியிடப்பட்ட பிடிஏ புக்குன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர் சொல்யூஷன் புக். பிடிஏல போடப்பட்ட சொல்யூஷன் புக் தீர்வு புத்தகம் தமிழ் மீடியத்துக்கு இருக்குங்க. தமிழ் மீடியம் புக்கு கிடைக்குங்க. அதே 160 ரூபா தாங்க. கம்புக்கும் 160 தான், இதுவும் 160 தான். யாரும் வாங்கி விற்றாங்கன்னா கொஞ்சம் அதிக ரேட் இருக்குங்க. ஏன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இதெல்லாம் இருக்குதுங்க. அழகாக இருக்குதுங்க. நீங்கள் கைடு ஒரு 400 ரூபா போட்டு வாங்குற நேரம் இதில் வாங்கினீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு பேப்பர் கீயும் செட் பண்ணுவாங்க. அதனால இந்த சொல்யூஷன் புக்கு ஒவ்வொரு 12ஆம் வகுப்பு மேக்ஸ் குரூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எனது வேண்டுகோளாக வச்சுக்குங்க. நல்லா இருக்குதுங்க. பழைய ஓல்டு சொல்யூஷன் புக்கை காட்டிலும் அது தவறுகள் இருந்து திருத்தப்பட்டிருக்குது. இருந்தாலும் ஒரு சில தவறுகள் இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. சரிங்க, இந்த புக்கு வேணுங்கிறீங்க உடனே வாங்கிங்க. இப்போ 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த புக்கு கிடைக்கிறதுக்கு ஆகஸ்ட் மாதம் ஆயிருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கிடைக்காது. அதனால இந்த புக்கு வேண்டியவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டரு பார்த்திங்கன்னா அது ஒரு வீடியோ போட்டுக்கணுங்க. எங்கெங்கே கிடைக்கும்னு அங்கே போய் வாங்கிக்கிங்க. இந்த கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கீழே பார்த்தோம். உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் காசியன் எலிமினேஷன் மெத்தட், கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன். இது 26னா 27 உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக 54 அப்படின்னு மனப்பாடம் ட்ராப்பில் இருக்குங்க. அது 27 54 என்னென்னு பார்த்துடலாமாங்க. 64 27 64. இன்னொன்று 17 54ன்னு வருங்க. ஒரு 10 கம்மி பண்ணிங்கன்னா போதுங்க இதுலேருந்து. அது எக்ஸாம்பிள் சம்னுடைய ஆன்சர் 17. இது 64லேருந்து ஒரு 10 கம்மி பண்ணிங்கன்னா 54 வருங்க. அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சு இதை எழுதிடலாங்க. 2 மார்க் தாங்க. அவங்களே நோட்டுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி என்ன ஒரு சிலதெல்லாம் எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. பழைய ஓல்டு புக்கில் இல்லாத கொஸ்டின்லாம் இதுக்கு தீர்வுகள் கண்டறியப்பட்டிருக்குதுங்க. அதனால ஒவ்வொரு 12ஆம் வகுப்பு மாணவர்களும் இதை வாங்கணும். 12ஆம் வகுப்பு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் இதை வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது எனக்கு வேண்டுகோளுங்க. நியூ சொல்யூஷன் புக்குங்க. இது கடையெல்லாம் கிடைக்காதுங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை அந்த எங்கெங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்குது. அந்த வீடியோ லிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.